கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பாசிச சக்திகளையும் அடிமை கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞரின் தன்மைமார்கள் நாம அத்தனை பேர் சொல்லுவோம், we will never allow you, we are ready to face the consequences. நாங்கள் உங்களை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் களத்துல சந்திப்போம். தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற ஆட்சி சமூக நீதியை, சமத்துவத்தை, மதச்சார்பினையை, பெண்ணுரிமையை காக்கின்ற ஒரு ஆட்சி. இப்படிப்பட்ட நம்முடைய கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குறிப்பா இளைஞரணி தம்பிமார்களுடைய கடமை. இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன், இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கை வைக்கிறேன். இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோம்னு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் இங்க பேசினாங்க. இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதோ மிக மிக முக்கியம். அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி, அடுத்த முக்கியமான பணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. அடுத்து வர்ற 4 மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும்.